கருணாவை பிரித்த அரசியல்வாதியால் சீர்குலைந்த தமிழ் தேசிய அரசியல். தமிழர் பகுதியில் அரச தனியார் பேருந்து ஊழியர்களிடையில் கடும் மோதல். நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கொழும்புக்கு சென்ற இளம் குடும்பஸ்தர் தாயின் வீட்டில் மர்மமான முறையில் மரணம். குடத்தனையில் இரு குழுக்களுக்கிடையில் மோதல், 4 படுகாயம். யாழில் 3 பிள்ளைகளின் தந்தை படுகொலை. லட்சக்கணக்கில் அஸ்வெசும பண மோசடி, அரசு அதிகாரிக்கு நேர்ந்த பரிதாப நிலை. மக்களின் காணிகளை அபகரித்தால் போராட்டம் வெடிக்கும் என்கிறார் செல்வம் அடைக்கலநாதன். யாழ்ப்பாண காங்கேசந்துறை மற்றும் நாகை கப்பல் சேவை பயணிகளுக்கு வெளியான அறிவித்தல். தமிழ் தேசிய பரப்பில் இருந்து ஓரம் கட்டப்பட்டுள்ள தரப்புடன் அதிகாரத்துக்காக கூட்டுச் சேர்வது சாக்கடை அரசியலாகும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ் சாவகச்சேரியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். நாம் வாக்கெடுப்பில் பங்கேற்றிருந்தால் இங்குள்ள தமிழ் கட்சிகளின் கனவு சிதைக்கப்படும், மனக்கோட்டை மண்கோட்டையாக மாறிவிடும் என்பதை சொல்லி வைக்க விரும்புகிறோம். இங்கு யார் ஆட்சி செய்தாலும் அந்த ஆட்சிக்கு நாம் உதவியாக இருப்போம். ஏனென்றால் மக்களுக்கு சேவை செய்வதே என்னுடைய முதன்மை நோக்கமாகும். உள்ளூராட்சி சபைகளூடாக மக்களுக்கு கிடைக்கப்பெறும் சேவைகள் சரியாக சென்றடைய வேண்டும். அதற்காக எமது உறுப்பினர்கள் தீவிரமாக செயற்படுவார்கள். அதேபோன்று ஊழல் மோசடிகள் இடம்பெறும் பட்சத்தில் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கும் எமது உறுப்பினர்கள் முன்னிற்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள நாவலடி சந்தையில் தனியார் பேருந்து வண்டி மற்றும் இலங்கை போக்குவரத்து பேருந்து சாரதிகள் நடத்துனர்களுக்குள் ஏற்பட்ட கைகலப்பில் பிரியாணி ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்நிலையில் அந்த பயணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு தனியார் பேருந்து நடத்துனர் மற்றும் அவரின் உதவியாளர் உட்பட 2 போலீசார் கைது செய்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். அக்கரைப்பற்றில் இருந்து வவுனியாவுக்கான போக்குவரத்து சேவையில் ஈடுபட்ட தனியார் பேருந்தும் அக்கரைப்பற்றிலிருந்து புத்தளத்துக்கான போக்குவரத்து சேவையில் ஈடுபட்ட இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்தும் இன்று காலை அக்கரைப்பற்றிலிருந்து ஒரே நேரத்தில் புறப்பட்டது. இதன்போது பயணிகளை ஏற்றும் நடவடிக்கையில் 2 பேருந்தும் முன்னுக்கு பின் போட்டி போட்டுக்கொண்டு செலுத்தப்பட்டுள்ளன. அதன் காரணமாக 2 பேருந்து நடத்துனர்கள் சாரதிகளுக்குள் பெரும் முருகல் நிலை ஏற்பட்டது. இதையடுத்து பயணிகள் காலை உணவு உண்பதற்காக 8:45 மணியளவில் வாழைச்சேனை நாவலடி சந்தையிலுள்ள உணவகத்தில் 2 பேருந்துகளும் முன்னுக்கு பின்னர் நிறுத்தப்பட்ட நிலையில் 2 பேருந்து நடத்துனர்கள் சாரதிக்குள் வாய் தர்க்கமுற்றி அடிப்படையில் ஈடுபட்டனர். இதன்பொழுது அதனை தடுக்கச் சென்ற பயணி ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து அவர் காயமுற்ற நிலையில் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவத்தை அடுத்து தனியார் பேருந்து நடத்துனர் அவரின் உதவியாளர் உட்பட 2 கைது செய்துள்ளதாகவும் அவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டின் 7 மாவட்டங்களில் உள்ள 15 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள 15 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு நேற்று மாலை 4 மணி முதல் அடுத்து வரும் 24 மணி நேரத்துக்கும் இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் பாதுக்கை, காலி மாவட்டத்தில் எல்பிட்டிய, களுத்துறை மாவட்டத்தில் பாலிந்தனுவர, புலர்சிங்கள மற்றும் அங்கலவத்தை, கண்டி மாவட்டத்தில் கக, இகலங்கோரள ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் திரணியாக்கலை, தெஹியோவிட்ட, எட்டியாந்தோட்ட, நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகமுவ, ரத்தினபுரி மாவட்டத்தில் ரத்தினபுரி குருவிட்ட, நெவித்திக்கல், எகிலிய கொட, அயகமாகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பதுளையில் காணாமல் போன வங்கி அதிகாரியின் சடலம் அவரின் தாயாரின் கைவிடப்பட்ட வீட்டில் தொங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் பிபில்ல எல்ஹும்பர பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய திருமணமானவர் ஆவார். அவர் கொழும்பில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் அதிகாரியாக பணியாற்றி வந்துள்ளார். உயிரிழந்தவர் விடுமுறையில் தனமல்வில பகுதியில் வங்கி அதிகாரியாக செயற்படும் தன்னுடைய மனைவியை பார்க்க சென்றிருந்தார். பின்னர் பதுளையில் உள்ள தன்னுடைய தாயாரின் வீட்டுக்கு சென்று அங்கு தங்கியிருந்தார். அதன்பின் வேலைக்காக கொழும்புக்கு செல்வதாக கூறி பதுளையில் உள்ள தன்னுடைய தாயாரின் வீட்டை விட்டு வெளியேறியதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்புக்கு செல்வதாக கூறிய போதிலும் அவர் கொழும்புக்கு சென்றடையவில்லை. கையடக்க தொலைபேசி அழைப்புக்கு பதிலளிக்காத காரணத்தால் குடும்ப உறுப்பினர்கள் கொழும்பு மற்றும் பல்வேறு பகுதிகளில் அவரை தேடி ராகமம் மற்றும் பதுளை போலீசில் முறைப்பாடு செய்தனர். அவரின் சொந்த ஊரான பீல பகுதியிலும் அவர் தேடப்பட்டார்.
இந்த சம்பவம் தொடர்பில் கேள்விப்பட்ட அவரின் சொந்த ஊரைச் சேர்ந்த மக்களும் அவரை அந்த பகுதி முழுவதும் தேடியதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் அவரது சொந்த ஊரில் கைவிடப்பட்ட வீட்டில் நாய் குறைப்பதை கண்ட ஒருவர் ஜன்னலை திறந்து பார்த்தபோது வீட்டில் தொங்கிய நிலையில் ஒரு சடலத்தை கண்டு போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் காணாமல் போன இளைஞனின் சடலம் என கண்டுபிடித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை மேற்கு பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் 4 காயமடைந்துள்ளனர். குறித்த மோதல் நேற்று இடம்பெற்றது. 2 குழுக்களுக்கிடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் அது மோதலாக மாறி வாள்பட்டு நடைபெற்றது. இதில் படுகாயமுற்ற 4 பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை மருதங்கடி போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. கோப்பாய் போலீஸ் பிரதேசத்துக்குட்பட்ட இருபாலை மடத்தடி பகுதியில் 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. தனிப்பட்ட தகராறு வாய்த்தர்க்கமாக மாறியதில் இந்த வாழ்வெட்டு இடம்பெற்றதாக கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறிப்பிட்டார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அஸ்வெசும பணத்தை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ள கொலன்ன பிரதேச செயலக அதிகாரி ஒருவரை நாளை மறுதினம் வரை தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அஸ்வெசும பணத்தை மோசடி செய்ததாக சந்தேகத்தின் பேரில் சம்பந்தப்பட்ட பிரதேச செயலக அதிகாரி நேற்று காவல்துறை நிதி குற்ற பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் மீது 35,80,000 ரூபாய் அளவு மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடற்படை முகாம் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் காணிகள் அபகரிக்கப்படுவதை ஒரு நாளும் நாம் அனுமதிக்க மாட்டோம் என டெலோ கட்சியின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் வடக்கிலநாதன் தெரிவித்தார். மன்னாரின் அவரின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். ஜனாதிபதி அனுரகுமார ஆட்சிக்கு வந்த பிற்பாடு முப்படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பதாக தெரிவித்தார். இருந்த போதிலும் பல இடங்களில் அது நடைபெறவில்லை. இதேவேளை மன்னார் பள்ளிமுனை கடற்கரை வீதியில் அமைந்துள்ள கடற்படை முகாம் அமைக்கப்பட்ட தனியார் காணிகள் குறித்தும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளோம். ஜனாதிபதிக்கும் இது தொடர்பில் கடிதங்கள் அனுப்பியிருந்தோம். ஆனால் தற்போது இந்த கடற்படை முகாம் அமைந்திருக்கும் காணிகளை வருகிற 20ஆம் தேதி அளவீடு செய்யப் போவதாக துண்டு பிரசுரம் ஒட்டப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் அதை ஒருபொழுதும் அனுமதிக்கப் போவது இல்லை. மக்கள் இதற்கு நிச்சயம் எதிராக போராடுவார்கள். இந்த நிலையை மாற்றுவதற்கு இது தொடர்பில் நாங்கள் ஜனாதிபதிக்கு தெரிவிக்க உள்ளோம். அதேபோன்று அபிவிருத்தி குழு தலைவருக்கும் நாங்கள் இது தொடர்பில் முறைப்பாடு செய்ய உள்ளோம். இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அத்துடன் பள்ளிமுனை மக்களின் காணிகளை அவர்களிடம் பகிர்ந்தளிக்க வேண்டும். கடற்படை அதை அபகரிக்கும் செயற்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மக்கள் போராட்டம் வெடிக்கும் வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என்று எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறோம். எனவே ஜனாதிபதியிடம் இந்த செயற்பாட்டை நிறுத்துமாறு வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேச உள்ளோம் என அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார். நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன்துறைக்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கைக்கு அமைய இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை குறித்த பயணிகள் கப்பல் சேவை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி குறித்த பயணிகள் கப்பல் சேவை இயக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை மற்றும் பல காரணங்களால் அதே மாதம் 23ஆம் தேதி முதல் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதன் பின்னர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி முதல் மீண்டும் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு சிவகங்கை என்ற பெயரில் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. சனிக்கிழமை தவிர்ந்த வாரத்தில் 6 நாட்கள் இரு மார்க்கத்திலும் பயணிகள் கப்பல் சேவை இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் இன்று 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் தமிழக கடற்கரையோர பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். மேலும் வரும் 16ஆம் தேதி வரை தெற்கு தமிழக கடற்கரை மற்றும் அதை ஒட்டிய கொமோரின் பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் வருகின்ற 18ஆம் தேதி வரை நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன்துறைக்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.